ஹாய் மக்களே, இப்போ தான் அந்த தேர்தலுடைய திருவிழா முடிஞ்சு அப்படி அமைதியாக இருக்கிற நேரத்தில் அடுத்த கட்ட ப்ரெஷர் ஆரம்பிச்சிருச்சு. யார் அடுத்த சிஎம்? இந்த அனலைஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நான் எந்த கட்சியை சேர்ந்தவனும் கிடையாது. ஒரு சிம்பிள் அனலைஸ், ஒரு சிம்பிள் கணக்கு தான் பண்ண போகிறோம். எல்லாருமே எல்லா டிவி சேனல்ஸுமே எலெக்ஷன்ஸ் போல் அப்படிலாம் பண்ணுறாங்க. யாருடைய கருத்துமே நம்பகத்தன்மையாக இல்லை. நம்மளுடைய அறிவுக்கு எட்டிய வரை ஒரு சின்னதாக ஒரு பேசிக்காக ஒரு கால்குலேஷன் போட்டு பார்ப்போமே. நம்மளுடைய அறிவுக்கு எட்டிய வரை கண்டிப்பாக இந்த கால்குலேஷன் எண்டில் நீங்கள்லாம் கன்வின்ஸ் ஆவீங்க அப்படிங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். வாங்க கால்குலேஷன்ஸ்குள்ளே போகலாம். இந்த எலெக்ஷனில் எவ்வளோ ஓட்டிங் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸோட ரிசல்ட்டை எடுத்து பார்த்துருவோமே. 2021 எவ்வளவு வாக்குகள் பதிவாகிருக்குங்கிறது இப்போ உள்ளதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட 72% வாக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. 2021 அதில் டிஎம்கே பெற்ற வாக்குகள் இன்க்ளூடிங் கூட்டணியோடு சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,98,00,000 சம்திங் சொல்கிறாங்க. இதே ஏடிஎம்கேன்னு பார்த்தீங்கன்னா 1,83,00,000 சம்திங் சம் கால்குலேஷன்ஸ் வருது. நம்ம ரவுண்டாக வச்சுப்போமே, 2,90,00,000ங்கிறது டிஎம்கேவும் 1,80,00,000ங்கிறது ஏடிஎம்கேவும். இந்த கால்குலேஷனை கரெக்டாக போட்டுவாங்க. இந்த கால்குலேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதோட சின்ன ஒரு பேசிக் விஷயத்தை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2026 எலெக்ஷனில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. எஸ்ஐஆர்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இந்த வாக்காளர் பட்டியல்களை சில பேர் இறந்துருப்பாங்க, அவங்களோட பேரும் அந்த வாக்காளரில் இருக்கும். சில பேர் ஒரே வீட்டெல்லாம் 300 வாக்காளர்கள் ஓட்டெல்லாம் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு கள்ள ஓட்டு போட்டிருக்காருங்க இந்த தீய சக்தியான திமுக. ஸோ இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 75 லட்சம் வாக்காளர் பட்டியலேருந்து ரிமூவ் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,72,00,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 2026 பதிவான ஓட்டுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85% சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 4,83,00,000 அப்படின்னு சொல்கிறாங்க பதிவாயிருக்கிற ஓட்டுக்கள். 4,83,00,000 வாக்காளர்களை தான் இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டிஎம்கே 2021 வாங்கின அந்த 2,98,00,000, இந்த 98,00,000ங்கிறது கூட்டணியோடு சேர்ந்து எல்லாம் வந்ததுன்றதுனால அதை அப்படியே ஒதுக்கிடுவோம். 2 கோடி அப்படின்னு ரவுண்டாக வச்சுப்போம். இப்போ ஏடிஎம்கேவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2021 அவங்க பிஜேபியோடு சேர்ந்து தான் போட்டி போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1,80,00,000. ஸோ இந்த 80 லட்சம்ங்கிறது கூட்டணியில் வந்ததுனால அதை ஒதுக்கிடுவோம். ஸோ அந்த எஸ்ஐஆரில் ஒரு 75 லட்சம் வாக்காளர்களை ரிமூவ் பண்ணாங்க தெரியுமா, அதெல்லாம் போலி வாக்காளர்கள். ஸோ டிஎம்கே போலி வாக்காளர்களுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ கள்ள ஓட்டு போடுறதுங்கிறது டிஎம்கேக்கு கைவந்த கலை. எஸ்பெஷலி மாவட்ட செயலாளர்களுக்கு எல்லாமே இதுதான் கலைஞர் ஒரு மெயின் டியூட்டியாகவே அசைன் பண்ணியிருப்பாராம். இதுக்குன்னே இவங்க ஸ்பெஷலாக உட்காந்துருப்பாங்களாம். ஸோ இந்த டிஎம்கேக்கு கிடைச்ச இந்த 2021 இந்த டிஎம்கே கிடைச்ச இந்த 2,98,00,000 ஓட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா. இதில் இந்த 98 லட்சத்தை ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா அதெல்லாம் கூட்டணி கட்சியில் வந்ததுன்ற கணக்கில் எடுத்துப்போம். டிஎம்கே வாங்கிய மொத்த ஓட்டுகள் 2 கோடி அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த எஸ்ஐஆரில் 75 லட்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 50 லட்சத்தை எடுத்து, ஏன்னா அதெல்லாம் போலி வாக்குகள், கள்ள ஓட்டு போட்டது. ஸோ அந்த 50 லட்சத்தை எடுத்து டிஎம்கேயில் சேர்த்தோம்னா அந்த 2 கோடியில் 50 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள்னு வச்சுப்போம். ஸோ அந்த 50 லட்சத்தை ரிமூவ் பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது டிஎம்கே இதில் 1.5 கோடி, 1,50,00,000. இப்போ இந்த சிறுபான்மையர்கள் வாக்குகள்னு இருக்குது. யாருன்னா கிறிஸ்தவர்கள் அண்ட் முஸ்லீம்களாக இருக்காங்களே. இப்போ விஜய் வந்தவொடனே இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே விஜய் மேலே போயிடுச்சு. ஏன்னா டிஎம்கேல நமக்கு அவ்வளோ பெருசாக எதுவும் நடக்கலை. அதே மாதிரி வேறு எந்த கட்சியோடையும் போக முடியாது, ஏன்னா பாஜக அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இப்போ விஜய் ஒரே ஆள் தான், இவங்களுக்கு ஒரே சோர்ஸு, ஒரே நம்பிக்கை. ஸோ அந்த சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லீம்கள் அவங்களுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம்னு வச்சுக்கோங்க. அதை அப்படியே டிஎம்கேலேருந்து தூக்கிடுவோம். ஏன்னா அவங்க எல்லாம் இப்போ விஜய் பக்கம் வந்துட்டாங்க. கட்சியை விட்டு விருப்பம் இல்லாமல் இல்லை வேறு கட்சிக்கு போகலாமா அப்படின்லாம் அப்படியே 2 மனசாக இருப்பாங்க. இல்லை சில பேர் வாண்டடாகவே விஜய் ஏதோ ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குறாருப்பா, போதும் டிஎம்கேல நமக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு 20% இந்த பக்கம் வந்துட்டால் கூட டிஎம்கேக்கு இருக்கிறது
1 கோடி தான். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போதைக்கு டிஎம்கேக்கு கன்ஃபார்ம் ஓட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு 1 கோடி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜெனரஸாகவே இருப்போமே வச்சுருவோம். இந்த பக்கம் ஏடிஎம்கேக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து 1 கோடியே 98 லட்சம். அதை பிஜேபி அதில் வந்ததுனால 98 லட்சம் பிஜேபி கொடுத்துருவோம். மிச்சம் 1 கோடி இருக்குது. அதில் ஆல்ரெடி இந்த எஸ்ஐஆரில் நம்ம வந்து 50 லட்சம் தான் டிஎம்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அதில் இன்னும் ஒரு 25 லட்சம் இருக்குல்ல, இவங்களும் ஏதாச்சும் சேட்டை பண்ணியிருப்பானுங்க, இவங்களும் கள்ள ஓட்டுலாம் போட்டிருப்பானுங்க. ஸோ ஒரு 10 லட்சம் இவங்களுக்கு கொடுத்து இதில் 10 லட்சத்தை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்படின்னா மிச்சம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு 90 லட்சம் இருக்குது. ஸோ இங்கே 1 கோடி, இங்கே 90 லட்சம். இப்போ நம்ம அப்படியே அந்த கூட்டலுக்கு வருவோம். ஓவராலாக டேலி பண்ணோம் இல்லையா, மொத்த வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 85%. 4 கோடியே 83 லட்சம் மக்கள் வாக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎம்கேக்கு 1 கோடி, ஏடிஎம்கேக்கு 90 லட்சம். சரி, ஒரு 1 கோடியே கூட கொடுப்போமே, ஏடிஎம் கூட ஜெனரஸாகவே இருப்போமே. ஏடிஎம்கே 1 கோடி, டிஎம்கே 1 கோடி, 2 சேர்த்தா 2 கோடி. நமக்கு இங்கே டேலி பண்ணி வந்திருக்கிறது எவ்வளோ இருக்குது? 4 கோடியே 83 லட்சம். அப்படி கால்குலேஷன் பார்த்தா 2 கோடியே 83 லட்சம் அவ்வளோ விஜய்க்கு வராது. ஒரு 1 கோடி கூட மிச்ச கூட்டணி கட்சிகள்லாம் கொடுத்துருவோமே. அப்படி கணக்கு பார்த்தா கூட 1 கோடியே 83 லட்சம் வாக்குகள் இருக்குது. விஜய்க்கு தேவையானது 2 கோடி. இது ஒரு பேசிக் கால்குலேஷன். இதுலேயே ஓரளவுக்கு விஜயோட சக்ஸஸ் நமக்கு டிசைட் ஆன மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்திருக்கு. இதோட என்ன அட்வான்ஸாக சொல்கிற, அது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க. விஜய் பண்ண ஒரு ஸ்மார்ட்டான மூவ் என்ன தெரியுமா? எப்போ ஒரு கட்சி ஆரம்பித்தாரோ அப்பயே ஒரு ஆப் ஆரம்பித்து டிவிகே அந்த தமிழக வெற்றி கழகத்தோட ஆப்பில் போய் மக்கள் எல்லாமே கம்பல்சரியாக ரிஜிஸ்டர் பண்ணணும். அவங்களோட பேர், அவங்களோட எல்லா விவரங்களையுமே, ஓட்டர் ஐடி ப்ளஸ் ஆதார் கார்டு. ஸோ இது என்னாச்சு, எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ண கால்குலேஷன் வச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட் 1.5 கோடி விஜய் கட்சியில், தாவேகா கட்சியில் மெம்பராகவே இருக்காங்க. ஸோ அந்த 1.5 கோடி ஓட்டு வந்தாலே ஆல்மோஸ்ட் விஜய் லீடிங்கில் போகிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு இங்கே தான் ஆரம்பிக்குது. என்னென்னா, அந்த 1 கோடி 50 லட்சம் பேர் இருக்காங்களே, வீட்டில் ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணால் கூட அப்படியே டபுள் ஆகும். ஒருவேளை வீட்டில் ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ண முடியல, ஆஃப் எடுத்தால் கூட 75 லட்சம் அப்படியே டபுள் ஆச்சுனாலே ஆல்மோஸ்ட் 2.5 கோடி ஓட்டு வருது விஜய்க்கு. இதை விட என்னங்க வேணும்? விஜய் தான் இதில் ஜெயிப்பார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன பேசிக் கால்குலேஷன் தான். விஜய் ஜெயிக்கிறதுக்கூடிய அனைத்து அம்சங்களுமே இருக்குன்னு ஆல்மோஸ்ட் எல்லா நியூஸ் சேனலுமே காசை வாங்கிட்டு ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் தான் ஆல்மோஸ்ட் ரேஸில் இருக்கிற மாதிரியும், தாவேகாவை காமிக்கும்போது ரொம்ப 0 லெவலில் ரொம்ப மட்டமாகவும் காமிக்கிறாங்க. இதுதான் தமிழக ஊடகத்தினுடைய பத்திரிகை தர்மம். எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் அப்படின்னா மக்கள் ஒன்றும் அவ்வளோவா ஆர்வம் காட்ட மாட்டாங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்னத்தையா போய் வெயிலில் நின்றுட்டு அந்த கூட்டத்தில் நின்றுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டு ஓட்டு போடுவேன், எவனோ ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் போய் எதுக்கு ஓட்டு போடணும், இப்படி பேசி தான் நான் கேட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் ஐயோ ஓட்டர் லிஸ்ட்டில் என் பேர் வந்துடுமா, ஐயோ ஓட்டர் ஐடி வரலையே, ஐயோ நான் எப்படி போய் ஓட்டு போடுவேன், ஐயோ இவ்வளோ தூரம் போகணுமே, ஊருக்கு பஸ்ஸு கிடைக்குமா, இல்லை நான் புக் பண்ணணும், எனக்கு டிக்கெட் கிடைக்கல, ஐயோ இவ்வளோ லாங் போகணுமே இப்படின்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் முதல் வயசானவங்க வரை பரபரப்பாக பேச வச்ச எலெக்ஷன்னா இந்த எலெக்ஷன் தான். இதுக்கு முழு காரணம் அப்படின்னா அந்த கிரெடிட் விஜய் ஒருத்தருக்கே போய் சேரும். எலெக்ஷனை பற்றியும் ஓட்டு போடுறத பற்றியும் யங்ஸ்டர் முதல் வயசானவங்க வரைக்கும் எல்லாரையுமே பேச வச்ச பெருமை அப்படிங்கிறது விஜய் ஒருத்தருக்கே போய் சேரும். எங்கள் அம்மாவுக்கு 78 வயசாகுது. எங்கள் அம்மா இது வரைக்கும் ஓட்டு போடணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சதே கிடையாது. தடவை எங்கள் அம்மா அவங்களே அந்த பஞ்சாயத்து ஆட்களெல்லாம் கால் பண்ணி அவங்ககிட்ட எப்படி ஓட்டர் ஐடி வாங்குறதுன்னு கேட்டு கரெக்டாக அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு அவங்க ஒருத்தரே வீல் சேரில் போய் எங்கள் அம்மா ஓட்டு போட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு விஜய் எல்லாரையும் அந்த ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுடைய அவசியத்தை மக்கள் மனசில் ஆழமாக விதைச்சிருக்காருங்கிறது தான் இந்த எலெக்ஷன் சொல்லும் ஒரு மிகப்பெரிய உண்மை. எப்போ ஒரு தலைவன் மக்களை சிந்திக்கவும் செயல்படவும் வைக்கிறானோ அவனே சிறந்த தலைவன் அப்படிங்கிறதுக்கு விஜய் செய்த இந்த செயல் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். பிறந்த நாளுக்கே துணி எடுக்காத நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு தலைவன் அவன் போடுற ட்ரெஸ்ஸு வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் அப்படின்னு ஈவன் பெண்களும் அவங்களும் அந்த ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணாங்க. முறை ஒரு தலைவனோட ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணி எல்லாரும் ஓட்டு போட வந்தது, இன்க்ளூடிங் எல்லா திரை பிரபலங்களுமே நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறவங்க தான் அப்பட்டமாக அவங்க அந்த ட்ரெஸ் கோடில் வந்ததுங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவம் இந்த எலெக்ஷனில். அதை விஜய் நடத்தி காமிச்சிருக்கார். ஏன் நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின்
அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ்னு இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. எல்லாருமே விஜயோட அந்த ட்ரெஸ் கோடில் தான் வந்து ஓட்டு போட்டாங்கிறது இந்த எலெக்ஷனுடைய மிகப்பெரிய பரபரப்பான ஆச்சரியமான ஒரு விஷயம். இது மாதிரி இந்த எலெக்ஷனில் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நடந்திருக்கு. வாங்க ஒவ்வொன்றா வரிசையாக பார்ப்போம். முதன் முறையாக இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு கூத்தாடி, கிட்டத்தட்ட 50 வருஷ அனுபவம் உள்ள மிகப்பெரிய ஜாம்பவான்கள்னு சொல்லலாம் 2 கட்சிகள், டிஎம்கே ஏடிஎம்கே, இந்த 2 கட்சிகளையும் திணற பயங்காட்டி ஒரு டெரர் ஆக்குனதுங்கிறது விஜய் ஒருத்தருக்கே அந்த பெருமை போய் சேரும். உண்மையாலுமே எல்லா கட்சிகளுமே விஜயை பார்த்து பயப்படுதுங்கிறதுக்கு இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய உதாரணம். எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த எல்லா இடத்துலையுமே 10க்கு 9 பேர் நாங்கள் டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விஜயினுடைய சக்ஸஸை காமிக்குதா? இதுவரை அரசியல் வரலாற்றிலேயே இவ்வளவு சதவீதம் வாக்கு பதிவானதில்லை. கிட்டத்தட்ட 85%. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 72% தான். சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் அதிகம் கிடையாது, கம்மி தான். லாஸ்ட் டைம் 2021 நடந்த அந்த எலெக்ஷனோட ஓட்டிங் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 6,98,00,000. அதுக்கப்புறமா இந்த 75 லட்சங்கிறது ரிமூவ் ஆயிடுது. இப்போ இவ்வளோ ரிமூவ் ஆகி கிட்டத்தட்ட 75 லட்சம் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 85 வந்துருக்குதுன்னா தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே 85% வாக்குப்பதிவுங்கிறது இது வரைக்கும் நடந்ததே இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு முழு காரணம் விஜய் தான். நானும் எத்தனையோ எலெக்ஷன்ஸை பார்த்துருக்கேங்க. எந்த ஒரு முதல்வருக்கும், ஜெயலலிதாவுக்கோ கலைஞருக்கோ ஸ்டாலினுக்கோ வெளிநாட்டிலேருந்து வரவங்க ஒரு வீடியோ போட்டு, அம்மா ஜெயலலிதா அம்மா உங்களுக்காக ஓட்டு போட கடல் தாண்டி இத்தனை லட்சம் செலவு பண்ணி வரேன்னு ஒரு வீடியோவோ ஒரு ரீல்ஸோ யாரும் போட்டதில்லை. ஈவன் ஸ்டாலின் ஐயாவுக்கும் சரி, இபிஎஸ்ஸுக்கும் சரி, ஃபஸ்ட்டு டைம் லட்சமாக காசு செலவு பண்ணி ஆல்மோஸ்ட் 20-25 லட்சம் மக்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து ஓட்டு போட்டிருக்காங்கிற மாதிரி ஒரு புள்ளியல் விவரம் சொல்லுது. கிட்டத்தட்ட துபாயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் அப்படியே ஒரு தனி ஃப்ளைட்டை புக் பண்ணி அந்த ஃப்ளைட்லேயே வந்துட்டு அந்த ஃப்ளைட்லேயே ரிட்டர்ன் போயிருக்காங்க ஓட்டு போட்டு. ஆனால் எல்லாம் உங்களுக்காக தான் வரோம், உங்களுக்காக வரணும், இன்டர்நெட்டை திறந்தா விஜய்க்காக ஓட்டு போட வரோன்னு நான் யோசித்து பார்க்குறேன். இங்கே லோக்கலில் 3000 1500லாம் வாங்கிட்டு வேறு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்கெல்லாம் கையெடுத்து கும்பிடணுங்க. லட்சமாக காசு செலவு பண்ணி அந்த மாற்றங்கிறது அந்த அளவுக்கு மக்களுக்கு தேவைப்படுது. இந்த திமுகலேருந்து இந்த அதிமுகலேருந்து மக்கள் விடுபடணும், இந்த நாடு விடுபடணுங்கிற அந்த டெஸ்பரேஷன் வந்து அவங்ககிட்டலாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஒவ்வொருத்தரும் ஆனால் உங்களுக்காக இத்தனை லட்சம் செலவு பண்ணி வரோம். இல்லை 2 அம்மாவும் பொண்ணும் வந்தாங்க, அவங்க வந்துட்டு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 4-5 லட்ச ரூபா செலவாகுதான். அவ்வளோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸை போட்டு இவ்வளோ செலவு பண்ணிட்டு வரோங்கிறது வந்து முதல் முறை அரசியல் தேர்தலில் இது மாதிரி நடக்குது. இந்த மாதிரி மிராக்கல்ஸ் ஒன்லி விஜய் கேன் டூ. இதில் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, இந்த வெளிநாட்டிலேருந்து அவ்வளோ லாங்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்து கடகடன்னு வந்து ஓட்டு போட்டுட்டு சந்தோஷமாக போகிறத பார்க்க முடிச்சு. அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றவங்களே கரெக்டாக வந்து ஓட்டு போட்டுறாங்க. பட் நம்ம ஊரில் நம்ம லோக்கலில் கிளம்பாக்கத்துலேருந்து வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் அப்படிலாம் இருந்தால் கூட இதே ரஷஸ் இருக்கும். அப்போல்லாம் எந்த இஷ்யூமே வந்தது கிடையாது. அழகாக மக்கள் வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போய் பண்டிகை கொண்டாடிட்டு வந்துடுவாங்க. என்ன அதே கூட்டம் தானே, அதே மக்கள் தானே, அதே ட்ராவல் தானே, ஏன் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய ஒரு குழப்படி நடந்ததுக்கு காரணம் என்ன? இது நிறைய சந்தேகத்தை ஆளுங்கட்சி மேலே அதிகமாக வர வைக்குது. இது கொஞ்சம் வருத்தமான விஷயமும் கூட. நிறைய பேர் வண்டி கிடைக்காம திருப்பி ஓட்டு போடாமல் வீட்டுக்கு கூட போயிட்டாங்க. ஒருவேளை அவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டிருந்தா யாரு கண்டா 100% கூட அந்த வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தேர்தல் ஆணையம் இதை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் என்ன தெரியுமா, அவ்வளோ பேர் பஸ்ஸு கிடைக்காம போலீஸ்காரங்க எல்லாம் அவங்கள தடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கூட்டத்துலேயும் அவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்து டிவிகேன்னு கத்துனது கண்டிப்பாக ஆளுங்கட்சியினரையோ இல்லை எதிர்கட்சியினரையோ ஒரு விதமான கலக்கத்திலையும் ஒரு விதமான ஒரு பயத்தையும் கண்டிப்பாக அது உண்டாக்கி இருக்குங்கிறது மாற்று கருத்தே இல்லை. இந்த பதிவில் குறிப்பாக ஒரு 4 பேரை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி இந்த டிவிக்கு இந்த தாவேக்காவை அட்ரஸ் பண்ணும்போது தற்குறி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ஒரு டேக் லைனை யூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா அனில் அப்படின்னு சொல்கிறாங்க.
நான் ஒரு விஷயம் கேட்குறேன், இந்த தற்குறி அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இப்போ வெளிநாட்டிலேருந்து இத்தனை லட்சம் செலவு பண்ணி எல்லாம் அவன் லட்சமாக சம்பாதிக்கிறான். இன்றைக்கி டிவி கேக்கு தாவேக்காக ஓட்டு போடுற எல்லாருமே இளைஞர்கள் தான். அவங்க எல்லாருமே சும்மா ஆவரேஜாக சம்பாதிக்கிறோம் இல்லைங்க, எல்லாம் நல்லா லட்சமாக சம்பாதிக்கிறான். அவனை பார்த்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக தற்குறின்றீங்களே, அவனுக்கு என்ன அறிவு இல்லாமல் அவன் அவ்வளோ லட்சமாக சம்பாதிக்கிறான். வெளிநாட்டில் போய் அவ்வளோ சம்பாதிக்கிறானே, அவனாம் அறிவு இல்லாமல் அவன் யோசிக்க தெரியாமல் அவன் அங்கே போய் உட்காந்து சம்பாதிக்கிறான். ஸோ இவங்களை தற்குறின்னு சொல்கிற அந்த தற்குறிங்க ஒரு தடவை யோசிக்கணும், நம்ம சொல்கிறது கரெக்டு தானா அப்படின்னு. இந்த அரசியல்வாதிகளை கூட நான் ஒரு வகையில் மன்னிச்சு விட்ருவாங்க, ஏன்னா அது அவங்களோட ஜாப், அது அவங்க பண்ணுறாங்க, ஓகே. பட் இந்த அரசியல்வாதிகளுக்காக கூலிக்கு மாரடிக்கிறாங்க தெரியுமா. எஸ்பெஷலி இந்த ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்க தான் இந்த எலெக்ஷனில் அதிகமாக எல்லாராலையுமே பேசப்பட்டவங்க. அவங்கள பற்றி கண்டிப்பாக நான் இந்த பதிவில் பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று சத்யராஜ், இன்னொன்று சத்யராஜோட மகள் திவ்யா சத்யராஜ், இன்னொன்று கமலஹாசன், இன்னொன்று எதுக்குமே உதவாத பிரகாஷ்ராஜ். முதல்ல இந்த சத்யராஜ் இவர் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். சத்யராஜ் என்பவர் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருடைய தீவிர பக்தர், எம்ஜிஆருக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரசிகன். இவர் எப்படி இப்படி டிஎம்கேக்கு கைக்கூலி ஆனார்? எனக்கு தெரிஞ்ச சத்யராஜ் டிஎம்கேவை பற்றி தரக்குறைவாக நிறைய விஷயங்கள் பேசி நானே கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சத்யராஜ் எப்படி டிஎம்கேக்கு ஆதரவாக ஆனார், எப்படி இவர் ஸ்டாலினுக்கு இவ்வளோ க்ளோஸ் ஆனார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. சத்யராஜ் தன் பெண் திவ்யா அரசியலில் ஒரு நல்ல சீட்டு கிடைக்கணும்னோ இல்லை ஒரு மேயராகவோ வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கைக்கூலியாக மாறிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. அதே மாதிரி ஒரு மேடையில் பிரச்சாரம் பண்ணும்போது விஜயை ரொம்ப கேவலமாக ரொம்ப தரக்குறைவாக பேசியிருப்பார். எப்படின்னா, கொடநாடு பங்களாவில் போய் விஜய் கை கட்டி நின்னார் தலைவா படத்தோட ரிலீஸுக்காக. கெஞ்சி கேட்டு காலில் விழுந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு. சத்யராஜ் அவர்களே, உங்களை மாதிரி விஜய் சுயநலமான ஆள் கிடையாது. அவருக்கு பிறர் நலனில் அக்கறை இருக்கிறனால தான் அவரை நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசர் நஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கௌரவத்தெல்லாம் விட்டு ஜெயலலிதா அம்மாட்ட போய் கைகட்டி நின்று அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? காசை வாங்கிட்டு அமுக்கமாக சுயநலத்தோட அதில் எந்த விதமான போராட்டங்கள்லையுமே கலந்துக்காமல் சத்தம் போடாமல் வீட்டில் போய் இருந்துட்டீங்க. இவ்வளவு தான் உங்கள் அரசியல் ஆர்வங்கள். அவர் அப்படி போராடி அந்த படம் ரிலீஸ் ஆனதுனால தான் அந்த படத்தில் நடித்த உங்களுக்கும் பேர் கிடச்சிது, பணமும் கிடச்சிது. இதில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தார் சத்யராஜ் அதே மேடையில் பேசும்போது. முக ஸ்டாலினை அங்கிள்னு கூப்பிட்ட விஜய் ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்தால் ஜெயலலிதாவை ஆண்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பேசிக்கான அடிப்படை அறிவு கூட இல்லாத, உறவுகளை பற்றி தெரியாத சத்யராஜெல்லாம் பேசுகிறத நம்ம கேட்கணுங்கிறது நம்மளுடைய தலைவிதி. விஜயும் முக ஸ்டாலின் ஃபேமிலியும் ரொம்ப நெருங்கியவர்கள். கருணாநிதி நிறைய எஸ்.ஏ. சந்திரசேகர், அதாவது விஜயோட அப்பாவுடைய படத்துக்கு நிறைய கதவசனம்லாம் எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு நெருக்கமான ஃபேமிலி தான். அப்படிங்கிறப்ப சின்ன வயசுலேருந்தே பழக்கம் இருக்கப்போ அங்கிள்னு கூப்பிட்றதுங்கிறது சகஜம். ஆனால் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் ஜெயலலிதா ஃபேமிலிக்கும் அந்த அளவுக்கு கலெக்ஷன் கிடையாது, அந்த அளவுக்கு பழக்கங்கள் கிடையாது. ஒருவேளை சிறு வயதிலிருந்தே விஜய் ஜெயலலிதா வீட்டுக்கு போயிட்டு வர்ற அந்த பழக்கங்கள் இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக ஜெயலலிதாவையும் ஆண்டின்னு தான் கூப்பிட்ருப்பார். உறவுகளை பற்றி, உறவுகளினுடைய வேல்யூவை பற்றி தெரியாத சத்யராஜெல்லாம் இதை பேசுகிறத கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் கோபமாகவும் தான் இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, அப்போ 100 அடி பாஞ்சா பொண்ணு 150 அடி பாயுங்கிற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா. அதாவது நீ இவ்வளோ கேவலமாக பேசுனியா, அதை விட நான் எவ்வளோ கேவலமாக பேசுகிறேன்னு சொல்லி சத்யராஜுடைய மகள் திவ்யா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மேடையில் பேசுகிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சார் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சார் கேரவனில் ஏசியில் போய் உக்காடுறதில்ல, அதே மாதிரி தனி விமானத்தில் ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறது இல்லை, இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களே. ஏன் திவ்யா அவர்களே, உதயநிதி ஸ்டாலினுடைய துபாய் 50 கோடி வீடு மறந்துட்டீங்களா? அப்புறமா அந்த ஒரு நடிகைக்கு அந்த வீடு வாங்கி கொடுத்தது, அந்த நடிகையோட தொடர்பு, அதை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அதுவும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் காதலுக்காக பால்டாயில் குடித்தாரே, அந்த கதை எடப்பாடி பழனிசாமி ரீசெண்டாக சொன்னாரே, அதை பற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியாதா? வரலாறு தெரியாத நீயெல்லாம் ஏமா விஜயை பற்றி பேசுகிற? அவரை பற்றி பேசுகிறதுக்கெலாம் ஒரு தகுதி வேணும். அப்படிங்கிறது என்னன்னு உனக்கும் தெரியாது, உங்கள் ஒப்பனுக்கும் தெரியாது. இவ்வளவு விஜயை பற்றி பேசுகிற, ரிலேஷன்ஷிப்பை பற்றிலாம் பேசுகிற திவ்யா ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணத்து மேலேயும் கல்யாணத்தில் சேர்ந்து வாழ்கிறத பற்றி எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு கிடையாது.
ஒருத்தரை பிடிக்குதா அவங்கள பார்த்து உடனே அவங்களோட சேர்ந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துக்கலாம், இல்லையா ஒருத்தரை பிடிச்சதுன்னா அவங்களோட சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கலான்னு. ஏம்மா இதுதான் உங்கள் திராவிட மாடலா? இதுதான் உங்களுடைய ஸ்டாலின் ஐயா, உங்கள் உதயநிதி ஸ்டாலின் சார் இவங்கெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்களா? விளங்கிரும் உங்கள் குடும்பம், உங்கள் அரசியலும். இதில் அந்த சத்யராஜ் ஃபேமிலியிலேயே கொஞ்சம் உருப்படியாக யோசிக்க தெரிஞ்ச ஒரே ஆள் சிபி தான். சிபிராஜை மட்டும்தான் பாராட்டியே ஆகணும். அந்த மனுஷன் மட்டும்தான் கொஞ்சம் நார்மலான மனுஷன் மாதிரி யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ராஜ் இந்த ஆள்லாம் அரசியல் பற்றி பேசி அதை நம்ம கேட்கணும்னு நினைக்கும் போதே எனக்கு உண்மையாலுமே ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி இவன் பேசுகிறான் பார்த்தீங்கன்னா, அது என்ன எரிச்சலை தான் வர வைக்குது. டிஎம்கே ஆட்சியில், எஸ்பெஷலி ஸ்டாலினுடைய ஆட்சியில் நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். என்னன்னா, கூத்தாடிலாம் நாடை ஆளறதுக்கு வரக்கூடாது. அப்புறம் நீ ஏன் எலெக்ஷனில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நின்ன கர்நாடகாவில், அப்போ நீ யார்? இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, பொறுத்துக்கலாம். ஆனால் அந்த இன்டர்வியூவில் அந்த ஆள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறான். என்னென்னா, ஒரு டிரைவரோட மகன் அவனுக்கு முந்தானத்து வரைக்கும் தெரியாது, அவன் வந்து ஒரு எம்எல்ஏவாக போகிறான்னு திடீர்னு அவனை மேடையில் கூப்பிட்டு நீ தான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு துண்டை போடுறாரு. இதுதான் அரசியலா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் ஒரு டிரைவரோட பையன் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? திரு பிரகாஷ்ராஜ் அவர்களே, உங்களுடைய திங்கிங் லெவலுங்கிறது இவ்வளவு தானா? எப்பயுமே சிஎம்மோட பையன்தான் சிஎம் ஆகணுமா? இப்போ எப்படி உதயநிதி ஆயிருக்காரு, அது கரெக்டா? இன்னையா அவன் உன் மேலே உள்ள மரியாதை எனக்கு போயிடுச்சியா? இவ்வளவுதான் உன்னோட அரசியலா? அதுவும் இல்லாமல் விஜயை வேற கூப்பிட்றாரு, வா நம்ம 2 பேரும் ஒரே மேடையில் பேசுவோம். நானும் 10 வருஷம் இருக்கேன். ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா முதல்ல பேச்சு திறமை வேணும். முதல்ல விஜயை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் ஐயாவையோ இல்லை உதயநிதியவோ கூப்பிட்டு ஒரு மேடையில் நிற்க வச்சு பேப்பர் இல்லாமல் கண்டினியூவாக பேச சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம விஜய்க்கு வருவோம். எனக்கு தெரிஞ்சு விஜய் இப்போ ஓரளவுக்கு நல்லா கம்பீரமாகவே தைரியமாகவே பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்சு உங்களோட சென்சிபிளாகவும் அறிவோடையும் மக்கள் மேலே அக்கறையோடையும் பேசுகிறாரு. அது போதும் எங்கள் அரசியலுக்கு. உங்கள் அரசியலை கர்நாடகாவோட நிப்பாட்டிக்கோங்க. எவ்வளோ ஒரு கேவலமான வார்த்தை. ஏன் ஒரு டிரைவரோட பையன் வரக்கூடாது? இத்தனையும் அந்த பையனை படிக்க வச்சதே விஜய் தான். கண்டிப்பாக அவர் அப்சர்வ் பண்ணியிருப்பார், சின்ன வயசுலேருந்து அவனை ஃபாலோ பண்ணியிருப்பார். இந்த பையன் கண்டிப்பாக ஒழுக்க நெறிகளோடு இருக்கான். இவன் நம்ம பார்ட்டிக்கு இருந்தான்னா கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பான், விசுவாசமாக இருப்பாங்கிற நிறைய கால்குலேஷன் வச்சு தான் விஜய் இதை செஞ்சுருப்பார். நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே அவனை மேடையில் கூப்பிட்டு அவனுக்கு ஒரு சால்வையை போற்றி நீ தான் எம்எல்ஏன்னு சொல்கிற அளவுக்கு ஏங்க, நீங்கள் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுங்க. நீங்களே இவ்வளோ திங்க் பண்ணுறப்ப விஜய்ங்கிறவர் வந்து சிஎம், நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர். ஆக்சுவலி அந்த கட்சி எல்லா இடத்துலையுமே இப்போ டெவலப் ஆக போகுது. எல்லா ஸ்டேட்லேயுமே அந்த கட்சிக்கு வேறு வேறு லெவலில் போக போகிறாங்க. ஏன் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை அவங்க கேரளாவில் வைக்க போகிறாங்க. கேரளாவில் விஜயோட கட்சி ஆரம்பிக்க போது இன்னும் பவர்ஃபுல்லாக அப்படி எல்லா ஸ்டேட்லேயுமே ஆரம்பித்து கிட்டத்தட்ட நேஷ்னல் பார்ட்டியாக மாற்றுறதுக்கு விஜய் பிளான் பண்ணிகிட்ருக்காரு. அந்த லெவலில் திங்க் பண்ணுற ஒரு மனுஷன் ஒரு டிரைவரோட பையனை எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களை விட 1000 முறை யோசித்திருப்பார். இஸ் சென்சிபிள் பர்சன். உங்களை மாதிரி வில்லன் கிடையாது பிரகாஷ்ராஜ் அவர்களே. பிரகாஷ்ராஜை பற்றி இன்னும் நிறைய உண்மைகள் தெரியணுன்னா பிரகாஷ்ராஜை வச்சு படம் எடுத்த எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் போய் இன்டர்வியூ கேளுங்க. அவன் வண்டியாக சொல்லுவான் அந்த ஆள் எந்த அளவுக்கு ப்ரொடியூசரை கஷ்டப்படுத்துகிறான்னு. அந்த ஆள் ஒரு நல்ல நடிகன், அவ்வளவுதான். வேறு எந்த தகுதியுமே கிடையாது. இஸ் நாட் ஈவன் அ குட் ஹியூமன் பீயிங். இவ்வளவு கேவலமான ஒரு டிரைவரோட பையன் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும்போதும் சரி, இல்லை விஜய் வந்து என்னோட ஒன்று ஆர்கியூ பண்ண சொல்லுங்கள், ஏன்னா ஒரு அரசியல்வாதிக்கு நல்லா பேச தெரியும்னு சொல்லும்போதும் சரி, ஏன் அந்த நெறியாளர், அதாவது பிரகாஷ்ராஜை இன்டர்வியூ கேட்குறவர், ஐயா எங்கள் ஸ்டாலின் ஐயாவுக்கும் பேப்பர் இல்லாமல் பேச வராது, எங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுக்கும் பேச வராது, முதல்ல நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க, முதல்ல அவங்களுக்கு பேச வருதான்னு பார்த்துக்கலான்னு ஏன் அவர் சொல்லலை? அதே மாதிரி ஒரு டிரைவரோட பையன் எம்எல்ஏ ஆகலாமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஏன் அந்த நெறியாளருக்கு அவரை எதிர்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கணும்? ஏன் ஒரு டிரைவரோட பையன் ஒரு எம்எல்ஏ ஆகக்கூடாதா? அதுதான் பத்திரிகை தர்மம். அப்படி அந்த நெறியாளர் அந்த கேள்வியை கேட்டிருந்தாருன்னா அதை நான் மதிச்சிருப்பேன். அவரும் டிஎம்கேவோட ஆள் தானே, ஒன்றும் பண்ண முடியாது. கூத்தாடிங்க அரசியலுக்கு வராங்க அப்படின்னா ஏன் எல்லா எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்லையும் எல்லா தேர்தல் பிரச்சாரத்துலேயும் ஒன்லி சினிமா ஆட்களையாக கூட்டிகிட்டு போய் தேர்தல் பிரச்சாரத்தில் பேச வைக்கிறீங்களே ஏன்? இந்த கேள்விக்கு பிரகாஷ்ராஜ் இல்லை யாராவது ஒருத்தர் பதில் சொல்லலாம். ஏன் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அண்ணாலேருந்து எல்லாருமே
கூத்தாடிங்க தான். இவங்க 3 பேரை கூட கணக்கிலே எடுத்துக்க வேணாம். சத்யராஜ், இல்லை திவ்யா சத்யராஜ் அண்டு பிரகாஷ்ராஜ். அடுத்த பேச போகிற இந்த கமலஹாசன் இருக்கார், நம்மலாம் அண்ணாந்து பார்த்தா ஆண்டவர்னு பெருமையோடு அழைச்ச ஒரு மிகப்பெரிய நல்லா அந்த ஆள் பிக் பாஸ் ஷோ நடத்துகிறப்ப நினைப்பேன், சே இந்த ஆளுக்கு நல்ல அரசியல் ஆளுமை இருக்கியா, அரசியலை பற்றிய புரிதல் நல்லா இருக்குது, இந்த ஆள் கண்டிப்பாக அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்துவான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த ஆள் ஏற்படுத்தியிருக்கிற மாற்றங்கள் நினச்சா ஒரு சாதாரண எம்பி சீட்டுக்காக எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு திறமையான ஆள், உலக நாயகன் நம்மளாம் அவரை பெருமையாக அழைக்கிறோம். அவர் பக்கத்தில் அவர் போய் கேம்பெயின் பண்ணுற ஆள் ஒரு சாதாரண எம்பி சீட்டுக்காக அவர் கேம்பெயின் பண்ணுற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கே நல்லா தெரியும் செந்தில் பாலாஜி எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஆளை கிட்டத்தட்ட ஒரு புத்தர் லெவலுக்கு கேம்பெயின் பண்ணுறாரு. செந்தில் பாலாஜிலாம் உங்கள் பக்கத்தில் நிற்கிறதுக்கு தகுதியாக, உங்கள் தகுதி என்னன்னே உங்களுக்கு தெரியலையா கமலஹாசன் அவர்களே, அதெல்லாம் கூட பரவாயில்ல. சேகர் பாபுவை ராஜராஜ சோழனோட கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. ராஜராஜ சோழனை விட அதிக குடமுழுக்கு நடத்தியவர் சேகர் பாபுன்னு. திரு கமலஹாசன் அவர்களே, அவரை பற்றிய பேக்ரவுண்டு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும். இதை சொல்லும்போது உங்களுக்கு நான் கூசலையா, ஐயோ நம்ம நாட்டுக்கு நல்லதான் பண்ணுறோமா, இல்லை நம்மளும் சுயநலமாக நம்முடைய அந்த ஒத்த எம்பி சீட்டுக்காக இப்படி நம்ம கூவ ஆரம்பிச்சிட்டோமே, தமிழையும் தமிழ் வரலாற்றையும் உங்களை மாதிரி ஆட்கள் கொச்சைப்படுத்தலாமா? உங்கள் மேலே உள்ள மரியாதையே எனக்கு போயிடுச்சு கமலஹாசன் அவர்களே. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் ராஜராஜ சோழன் மாதிரி ஆட்களை கொச்சப்படுத்தாதீங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கமலஹாசனுடைய நிலை இவ்வளவு கீழ்த்தரமாக ஆகும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. பிக் பாஸில் அவ்வளவு வீராவேசம் பேசின கமலஹாசனா இன்றைக்கி இந்த நிலமையில் போய் நிற்கிறாரு. எங்க அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டுங்க, அவர் ஒரு எம்எல்ஏக்காக கேம்பெயின் பண்ணுறதுங்கிறது இன்னும் அவருக்கு அதை ரியலைஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். அவரோட தரம் எவ்வளவு தூரம் தாழ்ந்து விட்டதுன்னு. எப்படி பார்த்தாலும் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் அப்படிங்கிறது கரெக்டான முறையில் சரியான முறையில் எண்ணிக்கை நேர்மையாக நடந்ததுன்னா விஜய் ஜெயிக்க போவதுங்கிறது 100% உறுதி. விஜய் அந்த சிஎம் சீட்டில் அமர்வதுங்கிறது உறுதி. 4ஆம் தேதி கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் அழப்போகிறீங்க. ஒன்று, நான் ஓட்டு போட்ட விஜய் ஜெயிச்சிட்டாரு, நாங்கள் எதிர்பார்த்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வகையில் அழப்போகிறீங்க. இல்லையா, நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டோம், ஆனால் திருப்பியும் அந்த கள்ள ஓட்டுங்கிற ஒரு விஷயத்தை போட்டு திருப்பியும் நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அழப்போகிறோம். ஐ திங்க் கண்டிப்பாக இந்த 2வது சொன்னது நடக்கக்கூடாதுங்கிறத நானும் இறைவனை வேண்டுறேன். தேர்தல் ஆணையத்துக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த கிளம்பாக்கத்துலேருந்து பஸ்ஸு கிடைக்காம அன்றைக்கி நிறைய பேர் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒருவேளை அந்த ஓட்டெல்லாம் போட்டிருந்தா வாக்கு சதவீதங்கிறது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 95 to 98 வந்திருக்கிறதுக்குரிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கும். இது இப்படி நடந்ததுக்கு யார் காரணங்கிறது கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியே ஆகணும். மே 4ஆம் தேதி சந்தோஷமான ஹாப்பி நியூஸோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தட்ஸ் ஆல் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.